இன்னைக்கு யார் உறங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோரும் உறங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அவர்கள்ட்ட யார்கிட்டையும் பேசவே முடியல, ஒரு கான்வர்சேஷன் வளர்க்க முடியல. எதுவாக இருந்தாலும் 59 செகண்டில் பேச முடியுன்றான். அவ்வளோதான் ஷார்ட்ஸ் அலோவ் பண்ணுறான். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் இருக்காங்களா, 59 செகண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுறான். அதனால நீயும் அவ்வளோதான் பேசணுன்றான். 59 செகண்டுக்கு முடியும் 60வது செகண்ட் பேசினா கிளம்பி போயிடுறான், தனியாக மூட்டு வழியை பார்த்து பேச முடியும். அப்போ இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால தான் ஐயன் திருவள்ளுவன் 2100 வருஷம் முன்னாடி 7 வார்த்தைகளில் குறள் இருந்தான். அதுக்கு மேலே பேச முடியாது, கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுருக்காங்க. 7 வார்த்தைகள், அவ்வளோதான், மொத்தத்தையும் முடிச்சு போயிடும். வாளறிவன் நற்றால் தொழார் எணீர் அப்படின்னு முடிச்சிரு. நீ என்ன படித்து என்ன மண்டையை வளர்த்து ஊர் சுற்றி பெரியாளாகி ரவுடின்னு பேர் வாங்கி என்ன பெருமாள் பேரை சொல்லலை, அவள் காலில் விழுந்து கும்பிடலைன்னா உனக்கு அறிவு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இல்லை அப்படின்ட்டு 7 வார்த்தைகளில் ஒரு குறளை கொடுக்குறான். 1330 குறள். அந்த மாதிரி தான் நம்ம திருக்குறள் மாதிரி பேச வேண்டியிருக்கும். அப்போ இந்த அடுத்த தலைமுறை ரொம்ப வேகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். அவ்வளோ விவேகமாக இருக்குதா அப்படின்னா ஒரு கேள்வி வருது.